மார்பகம் இருபிலவார் கூடு கொண்டவன் குலமகற்கு இன்னருள் கொடுத்த பெருமான் அங்கன் ஞாலமஞ்சங்கோடாதரியாயவுடன் புங்கமாகம் கொண்டுகிறாள் போந்த புந்த நடம் பையனானை குண்டு கொண்டு வத்தி सर्वं भूतं यस्य भव्यं एतानस्य महिमा अतो जयातुष्टभूरिणा पादोऽस्य विश्वाभूतानि पादस्नामदन्दिरे प्रसादो विभुदैः पादोऽस्य कातवात् पुनः ततो विश्वं व्यक्रान्ते पादनामनवेति विराजो विपुरुषः सजातो यस्कदा Govinda, Govinda, Govinda. जडमन व्याज सर्वाजी विद्यालय सर्वांगण शंकर टाइम पुण्य कुंडली गाय विष्णु ओम ओम केशवा नारायण माधव गोविंद कुंडली गाय विष्णु नारायण सत्यनारायण सत्यनारायण गरुड़ रोगाय गजमाय खंडगोपनी ढोला निर्मा मामनंदिमाय सत्रनंद दुरतनाय विष्णु అలాగట్టు నమస్కారం లక్ష్మీ సింహాసనంలో
இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி சிறப்பு வாழ்த்து செய்தி. வைகுண்ட ஏகாதசி என்பது முப்புட்ட ஏகாதசின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த ஏகாதசி பெரிய ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு என்ன விசேஷம்னா எல்லா பாவங்களும் சகல பாவங்களும் நீங்கிறதுக்காக தான் இந்த ஏகாதசி. மகாவிஷ்ணு வைகுண்டத்துல பரமபதநாதனா பெருமாள் எழுதும் போது அதாவது வந்து ஜீவனோட அதாவது உடம்போட மோசமானவர் நம்மாழ்வார். அவர் நம்மாழ்வார் பரமபதம்ன்றது 10 நாள்ல 20 நாள் பகல் 10 ராப்பத்து நடக்கும். 20 நாள் இதை வந்து பகல் 10 முடிஞ்சு போட்டு முதல்ல ஆரம்பிச்சு அப்ப வைகுண்ட ஏகாதசி முன்னாள் தசமி இன்னைக்கு பகல் 10 சாத்துமரம் ஆகும். சாத்துமரம் ஆகி இன்னைக்கு ராத்திரி அதாவது வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு எல்லா பரமபதெல்லாம் ஆகி ராத்திரி வந்து ராப்பத்து உற்சவம் நடக்கும். இது விசேஷம். ஏன்னா இது என்ன விசேஷம்னா இந்த பரமபத வாசனை மேற்கிட்டு நம்மாழ்வார் திருவடி தொழில்னு சொல்லுவான். அதாவது பெருமாள் கிட்ட மோட்சம் போற இந்த மோட்சம் போறது திருவடி தொழில். அந்த திருவடி தொழில நம்ம ஜனங்க எல்லாருமே மக்கள் எல்லாருமே போய் சேவிச்சா சகல பாவங்களும் தீரும். 2வது நமக்கும் மோட்சம் கிட்டும். அதனால யாரும் தப்பா எடுக்க மாட்டோம். அதாவது ஏகாதசி என்பது மோட்சத்துக்காக தான். இயல் அப்படின்னா நரகம் அந்த சுருக்கம். நம்ம பண்றத வந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணி இந்த கலியுகத்துல தெய்வத்தை எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னாக்கா அதாவது வந்து மந்திரபூர்வமாகவும் பஜனை மூலமாகவும் பண்றாளே தவிர அதுதான் ஒரே விஷயம். ஒரே முக்கியமான ஒரு விஷயம். லட்சுமி கோலாகல லட்சுமண சுவாமி சர்வமங்கல ஆஞ்சநேய சுவாமி சந்நிதி நரசிம்மர் உபாசகராக பேசுறேன். எங்க சன்னதியில் பெருமாளுக்கு அபிஷேகம் ஏகாதசி முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது. என்னவென்றால் எல்லா சகலோக சேமத்துக்காகவும் எல்லா நோய் நொடி இல்லாம இருக்கிறதுக்காகவும் ஒரு சிறப்பு பூஜை பண்ணி பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரங்கள்லாம் பண்ணி எல்லாம் வந்து சிறப்பு வழிபாடுகள் வைகுண்ட ஏகாதசிக்கு நடைபெறுகிறது. இந்த வைபத்தில் சிறரான மக்கள் கலந்து எல்லாரும் பெருமாள் அருளை பெற்றுக்கொண்டு போகிறார்கள். மூலியமா பண்ணி எல்லாரும் இன்பமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.